நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர்ல ஒருவராக இருக்கக்கூடிய அண்ணன் சாட்டை துரைமுருகனை வந்து இன்னைக்கு காலையில கைது பண்ணியிருக்காங்க. என்னங்க சாட்டை துரைமுருகனை ஒய்யாம கைது பண்ணிட்டு இருக்காங்க? இந்த காவல்துறைக்கு வேற வேலையே இல்லையா? இந்த திமுக அரசுக்கு வேற வேலையே இல்லையா? சாட்டையை பார்த்து எவ்வளவு இந்த அளவுக்கு பயப்படணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே கட்சி பாகுபாடின்றி எல்லா கட்சிக்காரங்களுக்குமே பொதுவான மக்களுக்குமே வந்து ஒரு உளவியலான ஒரு விஷயம் வந்து கேள்வியாக அவங்களுக்கு எழுந்திருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அப்போ எதனால கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சாட்டை துரைமுருகன் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை பற்றி அவதூறாக பேசியிருக்காரு. எங்கே பேசியிருக்காரு? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தரக்குறைவாக பேசியிருக்காரு, அவதூறாக பேசியிருக்காரு அப்படின்றக்காக தான் கைது பண்ணியிருக்கிறதாக இன்றைக்கு செய்திகள் வந்துச்சு. அப்போ இதை வைத்து என்ன மாதிரி அவதூறாக அவர் பேசினாரு, எதனால் கைது பண்ணியிருக்காங்க, கைது நடவடிக்கை இதுக்கெல்லாம் தேவையா, அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாக பேச வேண்டியிருக்கு. அதற்காக தான் இந்த பதிவு. பார்த்தலாமா? உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான், தென்னகத்துக்கு வரும்போது திணறான். எவனா இருந்தாலும் சரி, எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, எவரா தவறு பண்ணீங்க அப்படின்னா இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னார். ஆனால் திமுக காரங்க செய்யக்கூடிய தவறுகளை அவர் இரும்பு கரத்தை இல்லை, சாதாரண முறத்தை வச்சு கூட அடக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் எவ்வளவோ அட்டுழியத்தை பண்ணாங்க. வாக்குக்கு பணம் கொடுப்பதாக இருக்கட்டும், தேர்தலை கண்டுக்காது. தேர்தல் ஆணையம் இருக்க, தேர்தல் ஆணையம் மாதிரி ஒரு நாடக கம்பெனி எங்கே பார்க்க முடியாது. நான் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அதுபோல தான் தேர்தல் ஆணையம் வந்து எதையுமே கண்டுக்கல. வேட்டி சேலை கொடுத்தாங்க, அதை வந்து மக்கள் பிடிக்க வந்தால் அது ஒரு கடையை போட்டாங்க. அதுக்கப்புறம் பரப்புரை செஞ்சுட்டு இருக்கப்போ கல் விட்டு இருந்தாங்க அமைச்சர் வச்சுக்கிட்டு. அப்போ இந்த மாதிரியான ஈத்தரத்தனமான சில வேலைகள்லாம் திமுகவை சேர்ந்த நபர்கள் செய்தார்கள் என்பது நம்மகிட்ட சாட்சியோடு இருக்குது, ஆதாரத்தோட காணொலி காட்சியாக நம்மகிட்ட இருக்குது. அப்போ இப்படிலாம் பண்ண இவங்களை பார்த்து இவர்கள் மீது வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து காவல்துறை எடுக்காது, தேர்தல் ஆணையம் எடுக்காது. அப்போ இது ஒரு பக்கத்து இருக்கட்டுமே. சாட்டை துரைமுருகன் பரப்புரையில் என்னங்க பேசிட்டாரு? எல்லாரும் கேள்வி வரும்ல, அந்த என்ன பேசிட்டாரு அப்படிங்கிறத எல்லாரும் இதை தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் சீமான் கூட இதை தான் பேசியிருக்காங்க. இதனால தான் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பேசலை, பாடியிருக்காரு. ஓ, பாட்டாவே பட்டியா? அந்த கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படின்னுல, ஓ பாட்டா பட்டிங்களா அப்படின்ற மாதிரி பாட்டாவே பாடியிருக்காப்புல. அந்த பாட்டு பாடுறதுனால தான் இன்னைக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகன் கைது. எனக்கு பாட்டு பாட தப்பாங்க? எங்க இசை ஒரு பாடலை வந்து அப்படியே ஒரு மக்கள் மத்தியில் வந்து கடத்துறது தப்பாங்க? தப்பு தாங்க சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பாட்டை பாடினாருங்கிறத எடுத்து போட்டுடுறோம்ப்பா. இந்த பாட்டை வச்சு 50 வருஷமா ஓட்டாங்க. எங்க 7 ஆண்டுகள் சிறையில் இருந்த எங்கள் தாத்தன் கர்ம வீரர் கிங் மேக்கர், எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜருக்கு பாட்டு இல்ல. இந்திரா காந்திக்கு முன்னாடி ஒரு தலைவன் தமிழன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தாங்க, அது எங்க தாத்தா காமராஜர் மட்டும்தான். 7 வருஷம் ஜெயிலு, பாட்டு இல்ல. மத்திய சிறைச்சாலை, திருச்சி சிறைச்சாலை, மத்திய பிரதேசத்தில் தாமோ சிறை என்று 9 ஆண்டுகள் தொழிலாளருக்காக போராடி என் பெயரை சொல்லி அரிஜன மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய முத்துராமலிங்க தேவர் 9 வருஷம் ஜெயிலில் இருந்தார், பாட்டு இல்ல. காவா காலா லாவியா என்ற 2 கப்பலை வாங்கி வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டி அடிச்ச வாவு சிதம்பரம் 6 வருஷம் பாட்டு இல்ல. 53 நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்து போட்டு பாளையம் கோட்டை சிறையினில்லே பாம்புகள் பள்ளிகள் நடுவினில்லே அஞ்சாமல் இருந்தது யாரு? அவர்தான் தலைவர் பார். ஆத்தாடி ஆத்தா. ஏன்னா 53 நாளுக்கு பாட்டை போட்டு இந்த நாகூர் கணிபாணி எங்க தாத்தன் ஒருத்தன் பாட்டை பாடி, எங்க அண்ணன் ஒரு நாள் 2013 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பசுமையா ஞாபகம் இருக்கு. திருச்சி ஏர்போர்ட் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அண்ணன் ஒரு 9 மணிக்கு ஏர்போர்ட்ல உட்காந்துருக்காங்க. ஏர் ஹோஸ்டஸ்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படி வரிசையா. எங்க அண்ணன் கால் மேல கால் போட்டு உட்காந்து ஒரு பாட்டு பாடினாடு. ஒட்டுமொத்த ஏர்போர்ட் மிரண்டுச்சு. ஐயா சார் என்ன பாட்டு தெரியுமா? கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி. அண்ணன் வயசு பாத்துக்க, சண்டாளன் கருணாநிதி. அப்ப வரல, அண்ணன் வயசு வராது, அது ஹை பிச்சுப்பா. அது சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, ஒரு சதிகாரன் கருணாநிதி. வழக்கு போடுறதா இருந்தா பிக் பிரதர் போடு, பிக் பாஸ் மேல போடு, என் மேல போட்டுறாத. ஏன்னா the song credit goes to மிஸ்டர் செந்தமிழன் சீமான், அவர் பிக் பிரதர். பாட்டை போட்டு நாட்டை ஏமாத்தி
அந்த பாட்டு போட்ட கூட்டத்தை ஓட விடுகிற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும். அப்ப இதன் மூலமாக யாருக்கு பாதிப்புனா நிச்சயமாக திமுகவினருக்கு தான் பாதிப்பு, திமுக குடும்பத்துக்கு பாதிப்பு. மீண்டும் மீண்டும் இந்த பாடலை ப்ரொமோட் செய்கிற விதமாக எப்படி லோகேஷ் கனகராஜ் அவருடைய படங்களில் கரு கரு கருப்பாயி, அப்புறம் ஒரு தாமரைன்னு ஏதோ பாட்டு இருப்பாங்க, தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அப்படின்னு ஒரு பாட்டுல எப்படி இப்போ சமீபத்தில் ட்ரெண்ட் ஆச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி பழைய பாட்டை எடுத்து போட்டு ட்ரெண்ட் செய்கிற விதத்தில் அந்த படங்கள்லாம் வரும். அப்போ அந்த மாதிரி தான் இன்னைக்கு சாட்டை துறைமுகம் கைது பண்ணியிருக்கீங்களா, இந்த பாட்டு மறுபடியும் எடுத்து ட்ரெண்ட் பண்ண போகிறாங்க. ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பண்ணல, நாம் தமிழ் கட்சிக்காரங்க, நாம் தமிழ் கட்சியுடைய ஐடி இவங்க எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் பரப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சமூக வலைதளத்தில் போய் பார்த்துட்டு அந்த படத்தை பரவிட்டு இருக்கு. இதுக்கு என்ன நான் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு பாட்டை பாடினா என்ன தப்பு? அது ஏற்கனவே ஒரு பாட்டு இருக்கு, இவருக்கெல்லாம் இந்த பாட்டா அப்படின்னு சொல்லி பேசுறது என்ன தப்புங்கிறேன் நான். தப்பா குற்றமா? நீ எல்லாரும் பரப்ப போகிறான், காலர் டியூன் வைக்க போகிறான், ரிங்டோன் வைக்க போகிறான். இனிமேல் நாம் தமிழ் கட்சியில் எப்போவுமே எடுத்து அடிடா முப்பாட்டன் பறை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை தான் எப்போவுமே ஒரு எழுச்சி பாட்டாக எல்லா பொதுக்கூட்டத்திலையுமே போடுவாங்க. இனிமேல் பாருங்கள், இந்த பாட்டுக்கு முன்னாடி இந்த பாட்டை போட்டு தான் கட்சி கூட்டமே நடத்த போகிறாங்க மாதிரி சில தகவலாம் நமக்கு வருது. அப்போ இந்த அளவுக்கு இறங்கி செய்கிறாங்களா, பல ரிங்டோன் வச்சுட்டாங்களா, அப்போ இந்த பாட்டை எடுத்து முழுக்க இனி பரப்ப போகிறாங்களா? இந்த நிலைமைக்கு தள்ளினது யார்? திமுக காரங்க. அப்படி நினைக்கிறேன். ஒரு பாட்டை பண்ண தப்புனா அவதூறா பேசுறாரு, இதுக்கெல்லாம் நீங்கள் கைது பண்ணிட்டீங்கன்னா நாட்டில் அவ்வளோ தவறுகள் நடக்குது. ரவுடிகள் கொலகார கும்பல் இன்னைக்கு அதிகரிச்சுட்டே இருக்குது. அவங்க மீது இரும்பு கரத்தை நீங்கள் நீட்டி பிடிக்கணும் தானேங்க. அங்கெல்லாம் பேசுனா நீங்கள் கைது பண்ணுவீங்களா? யூடியூப்ல எவன் பேசுகிறான், மேடையில் எவன் பேசுகிறான், ட்விட்டரில் என்ன பதிவு போடுறான், இவங்கள தான் இரும்பு கரம் கொண்டு காவல்துறை அடக்கும். காவல்துறை அடக்கிறான், காவல்துறை அடக்குது. மேலே இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிகாரிகள் அந்த அதிகார மட்டம் ஒரு அழுத்தம் கொடுக்குது. அந்த அழுத்தத்தின் மூலமாக இவங்க அடக்குறாங்க. அதானே மீண்டும் திமுக மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டு இருக்கு. நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், 2026 கூப்புக்கு போயிடுவீங்க. நிச்சயமாக போயிடுவீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு கொடூரமான ஆட்சியை கொடுத்துருந்துச்சுங்களேன், என்ன நீங்கள் கருத்து சுதந்திரம் பேசுகிறீங்க? அப்புறம் நான் நினைக்கிறேன், அந்த பாட்டு தப்பா இல்லையாங்கிறது யார் பாட்டு பண்ணாங்களோ, அந்த பாட்டை யார் யூடியூப்ல வெளியிட்டிருக்காங்களோ அவங்கள போய் கைது பண்ணுப்பா. அவர் விளக்கம் கொடுப்பார்ல, இந்த பாட்டு இதுக்கு பண்ணீங்க, இந்த பாட்டு தவறாக இருக்கே, இந்த பாட்டு தடை செய்யப்பட்ட பாட்டா, தமிழ்நாட்டில் இந்த பாட்டு தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால்? அதிமுக கொடுத்துல எல்லா கொடுத்துலும் இந்த பாட்டை ஏன் போடுறாங்க? நானும் 10ஆம் கிளாஸ் படிச்சு நினைக்கிறேன். நான் சைக்கிள் அப்படியே பள்ளிக்கூடத்து போயிட்டு வரப்ப அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கான். அதிமுக கூட்டத்தில் ஏதோ ஒரு ஒன்றியர் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாரு, அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கான். ஏன்னா இந்த பாட்டு இஸ்லாமியர் பாட்டு மாதிரி இருக்கே நினச்சா அது இந்த பாட்டு கருணாநிதி கள்ளத்தனம் செய்யணும், இந்த பாட்டு வரும். அப்புறம் அப்போ இந்த மாதிரி இந்த பாட்டை தொடர்ச்சி அதிமுக காரங்க எல்லா பொதுக்கூட்டத்திலையும் போகிறாங்க. அதிமுக காரங்க எல்லாத்தையும் கைது பண்ணிடுவியா? எங்கள் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமியில் கை வச்சிருவீங்களா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் சம்மந்தப்பட்ட நபர்கள் இப்போ வரைக்கும் கைது பண்ணியிருக்கீங்களா? யார் யார் குற்றவாளிங்கிறத அருணாச்சல ஆணையம் அறிக்கை வெளியிட்டாங்களா இல்லையா? கைது பண்ணியிருக்கீங்களா? கைது பண்ணியிருக்கீங்களா? வேங்கவையில் மலம் கலந்த குற்றவாளி இன்ன வரைக்கும் கைது பண்ணியிருக்கீங்களா? கைதே பண்ணுறது கிடையாது. குருமூர்த்தி பதிவு பண்ணாருங்க, தன் மனைவியை வித்து பிழைப்பவன், அந்த மாதிரி ரொம்ப கொச்சையா வித்து பிழைப்பவன் திமுக காரன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்காரு குருமூர்த்தியை கைது பண்ணிடுவீங்களா? ஒரு அமைச்சர் கூட ரோட்டில் நடமாட முடியாதுன்னு மன்னார்குடி ஜிஆர்எஸ் மிரட்டல் விட்டாரு, அவரை கைது பண்ணிட்டீங்களா? எச் ராஜா உங்கள் தலைவர்களை பற்றி விலைமாதர் வீட்டுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு திரும்பி காசை பிடிங்கினவர் அப்படின்னு சொல்லி உங்கள் தலைவர்களை பற்றி எச் ராஜா பேசியிருக்காரு. எல்லாத்துக்கும் இந்த ஆதாரம் இருக்குப்பா, எதுவுமே நான் சொல்லப்பா. எப்பா மேற்கோள் காட்டி பேசாமல் கைது பண்ணுவீங்களா நீங்கள்? இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், கூப்புக்கு போவது உறுதி. நான் என்ன சொல்கிறேன், அதிகாரத்தில் இல்லாத நாம் தமிழர் கட்சி மீது காட்டக்கூடிய இந்த முனைப்பை அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் மீது காட்டுங்க. எச் ராஜா மீது காட்டுங்க, பிஜேபி மீது காட்டுங்க பார்ப்போம். பிஜேபி மீது காட்டி நீங்கள் எச் ராஜா தூக்கி கைது பண்ணுங்க பார்ப்போம். கைது பண்ண முடியுமா உங்களால்? ஏன் பண்ண முடியாது? கைது பண்ணுனா மேலே அவங்க பிஜேபி தரப்பில் உங்களுக்கு அழுத்தம் வரும், அதை சமாளிக்க முடியாது, ரைடு விடுவாங்க. அப்போ சாட்டை துறைமுறையும் இல்லை அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நீங்கள் வேணால் பாருங்கள், யார் வேணால் கைது செய்யப்படலாம். நமக்கு நாளைக்கு யூடியூப்ல இருந்தவங்க 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் அண்ணன் இடுமான கார்த்தி, ஹிம்லர் அண்ணன், அப்புறம் இந்த மாதிரி சரவணன் அண்ணன், அப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் நாம் தமிழ் கட்சி சார்ந்து நாம் தமிழ் கட்சியிலிருந்து இயங்கக்கூடியவர்கள் கைது பண்ணோம்னா யாருக்கு நெருக்கடி வரும்? எங்களுக்கெல்லாம் ஒரு நெருக்கடி வராது. இந்த உறுதிக்கு போட்டினா அந்த வருமானம் வேணா நான் ஒரு 3 மாதம் 4 மாதம் முடங்கப்பா, பெரிய கேஸ்லாம் கிடையாது, வெளியே வந்துடும். நான் கொலை செஞ்சுட்டோ, குற்றவாளி திருட்டுத்தனம் பண்ணிட்டோ, பாலியல் குற்றம் பண்ணிட்டோ உள்ளே போனால் வெளியே வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் ஆகும். தவிர மற்றபடி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் இப்படி செய்வது மூலமாக என்ன நெருக்கடி கொடுக்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அண்ணன் சீமான் அவருக்கு நெருக்கடி கொடுக்க போகிறாங்க. சீமானை கைது பண்ணால் அவர் அசால்ட்டாக இருப்பாப்புல, கைது அது தைரியமாக எதிர்கொள்வாப்புல, அவருக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது. இன்னொன்று நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான் கைதுன்னு உலகம் முழுக்க பெரிய இஷ்யூ ஆயிரும். எதனால் கைது அப்படிங்கிறது இஷ்யூ ஆகும். சல்லி காரணத்தை சொல்லி கைது பண்ணியிருந்தாங்கன்னா அது எடுபடாது, மறுபடியும் உடச்சு வெளியே வந்துடுவாப்புல. ஏற்கனவே 128 வழக்கு இருக்குது, 128 தான் 129 சேர்த்து போட்டுக்கிறாங்க. அப்போ அண்ணன் சீமான் மீது கை வைக்க முடியாது. தம்பிகள் மீது கை வைத்து அண்ணனுக்கு நெருக்கடி கொடுக்குறது. இப்போ
இப்போ நம்மளை யாராச்சும் ஒரு அண்ணன் சாட்டை திரும்ப கைது பண்ணியிருக்காங்களா, வீட்டில் கூடிய பிள்ளைகள், மனைவிகள், உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு நெருக்கடி. ஐயோ நம்ம வீட்டில் வந்து துறை வந்து உள்ள போயிட்டாப்லையே அப்படிங்கிற ஒரு மன உளவியல் இருக்குல்ல, இதை உருவாக்கணும். இதன் மூலமாக நான் சீமான்கிட்ட போயிட்டு அண்ணா இந்த மாதிரி கைது பண்ணிட்டாங்கண்ணே, பார்த்து வெளியே எடுத்துருங்கண்ணே, சொல்லி இது பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்களா மனைவி, அவங்கள வீட்டில் வந்து சொல்லுவாங்கல்ல. அப்போ இதன் மூலமாக நான் சீமான் அவர்களுக்கு ஒரு தொய்வை உருவாக்குறது. இதெல்லாம் முன்னாடி நடந்துச்சு. இப்போ யாருக்குமே நெருக்கடி வர்றதில்லை, யாருக்கு இன்னும் நெருக்கடி வர்றதில்லை. எல்லாத்தையும் ஈஸியாக டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தமிழ் வச்சு யாரையெல்லாம் உழவெல்லாம் தயாராகிட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், இந்த ஆட்டம் போட்டிங்கன்னா திமுக சீக்கிரமாகவே நீங்கள் வந்து மண்ணை கவுவது வீழ்வது. திமுக 2026 வந்து வீழ்வது உறுதிங்க, நிச்சயமாக உறுதி. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடியவர்களே வந்து ஆதரிக்க மாட்டாங்க. அதை ஆனால் திரும்ப அதை ஆதரிப்பாரா? ஒரு மேடையில் பேசிட்டான்றக்காண்டி கைது பண்ணுவீங்களா? அது ஒரு பாட்டு பாடிட்டான்றக்காக கைது பண்ணுவீங்களா? ஏற்றுக்குவாங்களா? அதெல்லாம் அபத்தமான ஆட்சியாக அந்த ஆட்சி இருக்குது. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறது மக்களே கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம்.